அப்படின்னு மாணிக்கவாசகருக்கு தன்னையே அர்ப்பணித்து கொடுத்துட்டாரு. உலகத்தால கூடிய பரம்பொருள், யாருக்குமே எண்ணுவதற்கு எட்டாத கடவுள் இன்னையே உனக்கு தந்துட்டப்பா, அனுபவிச்சுக்கப்பா, ஒன்ன பாத்துக்கிட்டப்பா அப்படின்னு தாப்பா. நான் எப்படி கைகாலோட பாத்துக்கமா பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. அதுக்கு என்ன ஒரு சான்று அப்படின்னா சுந்தரருக்கே தெரியல. வந்தது சாமி தான் நினைச்சதுதான் அன்னைக்கே அந்த விளையாட முடிஞ்சிருக்கும் இல்லையா. திருவண்ணை நல்லூர்ல வந்து சாமி தான் வந்து அது தெரியணும் இல்லையா, அவருக்கே தெரியல. நமக்கு எப்படி தெரியும்? சாமி பார்த்தாரு. இப்போ நீ தான் நான் தான் நீ பொண்ணை பார்த்து விளையாட கொண்டுட்டு எல்லாருக்கும் நல்லபடியாக விட்டு போயிட்டாரு மாணிக்கவாசகர். எளிமையா விரதம் இருக்க வேண்டாம், காய் வெடி கட்ட வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், நீ நினைச்ச மாதிரி விளையாட பண்ணிக்க. திருமாலும் பன்றியா சென்று உணரா திருவடியை ஒரு நாமறிய ஊர் அந்தனாய் ஆண்டு கொண்டான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு. விட்டுற வேண்டியதானே? ஒண்ணுதான் இல்லையப்பா, விட்டுற வேண்டியதானே? ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெல்லையனு கொட்டாம. ஒண்ணு இல்ல விட்டுற வேண்டியானே. சாமியை காட்டணும்னா நம்ம காட்ட முடியுமா? இப்ப விட்டுற வேண்டியானே. கடவுள் இல்ல, பக்தி இல்ல அப்படி சொல்லிட வேண்டியதானே? விடல, தெரிய மாட்டார். அவருக்கு தான் 1000 திருநாமம் பாடி சொல்லிட்டார்.